வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டே 3க்கான கிளாஸஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டே 3ல் நம்ம இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங்கில் தேர்ட் லைட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் லைட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் லைட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த தேர்ட் லைட்டை பொறுத்த வரைக்கும் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த தேர்ட் லைட்டில் நம்ம பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, இந்த தேர்ட் லைட்டை நம்ம செட் பண்ணும் போது இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். அப்போ அந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குது, இந்த தேர்ட் லைட்டில் டெம்பரரியாக நம்ம பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போகலாம். அப்போ டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த கொஷின் நம்ம ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை இன்னொரு நேமில் எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அது ஸ்டேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேஷனில் ஒவ்வொரு தடவையும் நம்ம தேர்ட் லைட்டை செட் பண்ணும் போது, இப்போ ஒரு ஸ்டேஷன் இங்கே ஏ அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இங்கே பி அப்படின்ற ஸ்டேஷன் இருக்குது, இங்கே சி அப்படின்ற ஸ்டேஷன் இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நம்ம ரீடிங் நோட் பண்ணணும். அப்போ ரீடிங் நோட் பண்ணும்போது, இப்போ ஏ ஸ்டேஷனில் நம்ம தேர்ட் லைட்டை கொண்டு ட்ரைபாடில் ஃபிட் பண்ணி ஏ ஸ்டேஷனில் கொண்டு வச்சு நம்ம ரீடிங் நோட் பண்ணணும். அப்புறம் அந்த ரீடிங் நோட் பண்ணும் போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த ஸ்டேஷனில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரியாக பண்ணக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ ஏ ஸ்டேஷனில் நம்ம இந்த ட்ரைபாடை ஃபிட் பண்ணி அந்த தேர்ட் ஐட்டம் வச்சு ரீடிங் நோட் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். திருப்பி ஏலேருந்து பிக்கு போகிறோம். பி ஸ்டேஷன் போகும்போது அகெயின் திரும்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம், இப்போ ஏ ஸ்டேஷனில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோமோ அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பி ஸ்டேஷன்லேயும் பண்ணணும். அப்போ ரீடிங் எடுத்துகிட்டு அடுத்து சி ஸ்டேஷனுக்கு போவோம். அப்போ சி ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கேயும் அதே மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை ஸ்டேஷன்ஸ்க்கும் நம்ம போகும்போது இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் புதுசாக நம்ம தேர்ட் லைட்டை செட் பண்ணிகிட்டே போகணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் என்னென்னா 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று செட்டிங் அப்பு, ரெண்டாவது லெவலிங்கு, தேர்டு ஃபோக்கஸிங். இந்த 3 தான் என்னென்னா இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அப்போ என்னது, ஃபஸ்ட் ஒன் லெவல் செட்டிங் பண்ணுறது, செட்டிங் அப்பு, செகண்ட் லெவலிங்கு, தேர்டு ஃபோக்கஸிங். இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஷனில் நம்ம போகும்போதும் அந்த ஸ்டேஷனில் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பண்ணிட்டு தான் ரீடிங்கே நோட் பண்ண முடியும். அதுதான் நம்ம டெம்பரவரி, இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த செட்டிங் அப் அப்படின்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த தேர்ட் லைட் செட்டிங் அப் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா. 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லெவலிங் ஸ்க்ரூ எல்லாம் சென்டராக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் இந்த ஷிஃப்டிங் ஹெட் சென்டரில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ ஷிஃப்டிங் ஹெட் சென்டரில் இருக்கும் போது அப்படி இருந்தால் தான் அது என்னென்னா, அப்போ தான் என்னென்னா எல்லா டைரக்ஷன்லேயும் ஈக்குவல் மூமெண்ட் கிடைக்கும். அதனால தான் ஷிஃப்டிங் ஹெட் சென்டரில் தேர்ட் லைட்டுக்கு சென்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். மூணாவது பார்த்தோன்னா, இந்த விங் நட்ஸ் ட்ரைபாட் லெக்ஸில் டைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி டைட்டாக அந்த விங் நட்ஸ் இந்த ட்ரைபாட் லெக்ஸில் டைட்டாக இருந்தால் தான் நம்ம இப்போ அந்த ட்ரைபாட் லெக்ஸை எவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி ரைஸ் பண்ணி வச்சு நம்ம அந்த தேர்ட் லைட்டில் அதை ஃபிட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ இந்த ட்ரைபாட் லெக்ஸ் டைட்டாக இல்லை, அந்த விங் நட்ஸ் டைட்டாக இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம தேர்ட் லைட்டை தூக்கி வைக்கும் போது இல்லை ஏதாவது அந்த ட்ரைபாடே நம்ம ரைஸ் பண்ணும் போது அகெயின் அதோட அந்த தேர்ட் லைட்டை வச்சதுக்கப்புறம் உள்ளே இறங்கிக்கும். அந்த மாதிரி இறங்காமல் இருக்கணும், அந்த லெக்ஸ்லாம் உள்ளே இறங்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விங் நட்ஸ்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 ப்ராசஸ் எப்போ பண்ணணும்னா, இந்த செட்டிங் அப் ஆப்ரேஷன், அதாவது செட்டிங் அப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவலிங் ஸ்க்ரூ சென்டராக இருக்கா, ஷிஃப்டிங் ஹெட்டு சென்டராக இருக்கா, அப்புறம் விங் நட்ஸ் இந்த ட்ரைபாட் லெக்ஸில் விங் நட்ஸ்லாம் டைட்டாக இருக்கா அப்படின்ற இந்த 3 ஃபேக்டர்ஸையும் பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னா செட்டிங் அப்ன்ற இந்த ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ செட்டிங் அப் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, 2
ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். இந்த செட்டிங் அப்ன்றதில் வந்து 2 ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். ஒன்று வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த தியோட் லைட்டை வந்து தியோட் லைட்டில் வந்து என்னென்னா சென்ட்ரிங் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா, இந்த அப்ராக்சிமேட் லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எது மூலமானா ட்ரைபாட் லெக்ஸ் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராசஸ் தான் வந்து எதில் நடக்கும்னு பார்த்தோன்னா, இந்த செட்டிங் அப்பில் வந்து நடக்கும். அப்போ செட்டிங் அப்புன்றது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா 2 விஷயம் வந்து பண்ணுறோம். ஒன்று வந்து சென்ட்ரிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். செகண்ட் ஒன்று வந்து அப்ராக்சிமேட் லெவலிங் வந்து பண்ணுறோம். அப்போ சென்ட்ரிங் ப்ராசஸ் வந்து எங்கே பண்ணுவோம், அந்த ஸ்டேஷன் வந்து கரெக்டாக வந்து சென்டராக வந்துருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக சென்டரிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். லெவலிங் அப்ராக்சிமேட் லெவலிங் வந்து எது மூலமாக பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ட்ரைபாட் லெக்ஸ் மூலமாக வந்து பண்ணுறோம். அப்போ சென்டரிங் எப்படி நடக்குது, இந்த அப்ராக்சிமேட் லெவலிங் எப்படி நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ சென்ட்ரிங் அப்படின்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரிங் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ட்ரைபாட் ஸ்டாண்டை வந்து எடுக்கிறோம். ட்ரைபாட் ஸ்டாண்டை வந்து எடுத்து இந்த ஸ்டேஷனில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடறோம். இப்போ ஏ அப்படின்ற ஸ்டேஷன் வந்து இருக்குன்னா, அந்த ஸ்டேஷனில் ட்ரைபாட் ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சிடறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரைபாடுக்கு மேலே இந்த பாக்ஸ்லேருந்து தியோட் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியில் எடுக்கிறோம். பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து நம்ம வந்து இந்த தியோட் லைட்டுக்கு அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டுக்கு மேலே இந்த தியோட் லைட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். அது எது மூலமாக வந்து இந்த ட்ரைபாடுக்கும் தியோட் லைட்டும் எது மூலமாக வந்து ஃபிட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இந்த விங் நட்டுன்ற இந்த நட்டு மூலமாக தான் நம்ம வந்து அந்த தியோட் லைட்டையும் ட்ரைபாடையும் ஸ்டாண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். ஸோ இப்போ வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டு தியோட் லைட்டு ஸ்டேஷனில் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சென்ட்ரிங் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோன்னா, எப்போவுமே சென்ட்ரிங் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், ப்ளம்பாப்ன்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ சென்ட்ரிங் வந்து இந்த ஒரு ஹூக் வந்து அந்த தியோட் லைட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா கீழே அதோட பாட்டத்தில் வந்து ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கில் தான் வந்து என்ன அட்டாச் பண்ணிடுவாங்கன்னா, இந்த ப்ளம்பாப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வெர்டிக்கல் ஆக்சஸை வந்து காட்டும். இந்த ப்ளம்பாப் மூலமாக அது வந்து வெர்டிக்கலாக வந்து இருக்கா அப்படின்றத, அந்த ஸ்டேஷனுக்கு வெர்டிக்கலாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்ராக்சிமேட் சென்ட்ரிங் வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரைபாட் லெக்ஸை ரேடியலாகவும் சர்க்கம்ஃபரன்ஷியலாகவும், அதாவது ட்ரைபாட் லெக்ஸை வந்து பார்த்தோன்னா இன்வர்ட்ஸாகவும் அவுட்வர்ட்ஸாகவும் வந்து வெளியில் சுற்றி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து கரெக்டாக வந்துருக்குதா அப்படின்றத வந்து இந்த சென்ட்ரிங் அந்த ஸ்டேஷனுக்கு சென்டராக வந்து இந்த ப்ளம்பாப் வந்து நிற்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ட்ரைபாட் லெக்கை வச்சே வந்து அசைச்சு அது வந்து சென்ட்ரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, இது வந்து அப்ராக்சிமேட் சென்ட்ரிங். இதே இன்னும் ஃபர்தராக அக்யூரேட்டாக இன்னும் கரெக்டாக சென்ட்ரிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, அது வந்து எது மூலமாக பண்ணுறோன்னா, சில தியோலைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷிஃப்டிங் ஹெட் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக, அந்த பார்ட் மூலமாக தான் நம்ம என்னென்னா அக்யூரேட்டான சென்ட்ரிங் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து எல்லா தியோட் லைட்லேயும் வந்துருக்காது. சில தியோட் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஷிஃப்டிங் ஹெட் வந்துருக்கும். இந்த ஷிஃப்டிங் ஹெட் இருந்துச்சுன்னா நம்ம சென்ட்ரிங் வந்து இந்த ப்ளம்மா மூலமாக இல்லை லெக்ஸை ட்ரைபாடோட லெக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிலாம் வந்து பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ஹெட் மூலமாகவே நம்ம வந்து அக்யூரேட்டான சென்ட்ரிங் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வெர்டிக்கலாக ஆக்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்ச முடியும். அக்யூரேட்டான சென்ட்ரிங் அண்ட் அப்ராக்சிமேட்டான சென்ட்ரிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரிங் அப்படின்றது எதுக்காக வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட்லாக வந்து வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த தியோட் லைட் வந்து அந்த ஸ்டேஷன், இப்போ தியோட் லைட் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குன்னா மேலே வந்து இருக்குது. அப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வெர்டிக்கலாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா, கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறோன்னா, சென்ட்ரிங்ன்ற இந்த ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் அப் ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னா சென்ட்ரிங் அப்படின்றது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்து செகண்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட் லெவலிங். ஸோ அப்ராக்சிமேட் லெவலிங் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்ராக்சிமேட் லெவலிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரைபாடோட லெக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் வந்து இந்த அப்ராக்சிமேட் லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தியோட் லைட்டில் வந்து பார்த்தோன்னா ட்ரைபேட்ச் பிளேட் வந்து இருக்கும். அந்த ட்ரைபேட்ச் பிளேட்டில் சின்னதாக வந்து ஒரு சர்க்குலர் பபுள் வந்து இருக்கும். அந்த பபுளில் நம்ம வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ சென்டருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அது எப்படி இந்த ட்ரைபேட்ச் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த பபுள், சின்ன பபுளை சென்டருக்கு வந்து கொண்டு வரணும்னா அது எப்படி நம்ம கொண்டு வரணும்னா, அந்த ட்ரைபாடோட லெக்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா, 2 ட்ரைபாட் லெக்ஸை வந்து என்னென்னா நல்லா கிரவுண்டுக்குள்ளே வந்து டைட்டாக வந்து இமாஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைபாடோட லெக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேக் பண்ணி அந்த பபுளை வந்து சென்டருக்கு வர மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு, சென்டராக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த லெக்கை வந்து உள்ள கிரவுண்டுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா அப்ராக்சிமேட்டான லெவலிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு இந்த மாதிரி ஒரு
கைண்டில் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஐ அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக ஸோ இந்த லெவல் இந்த ட்ரைபாட் லெக்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்குதா இல்லையான்றத ஐ வச்சே நம்ம கண்ணால் பார்த்தே அது வந்து கரெக்டாக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்ராக்சிமேட் லெவலிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது செட்டிங் அப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த செட்டிங் அப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து 2 ப்ராசஸ், ஒன்று வந்து சென்ட்ரிங் ப்ராசஸ், செகண்ட் ஒன்று வந்து அப்ராக்சிமேட் லெவலிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா லெவலிங் அப். ஸோ லெவலிங் அப் அப்படின்றது இப்போ இது வந்து என்னென்னா முன்னாடி பார்த்தது அப்ராக்சிமேட் லெவலிங்கு, இப்போ பார்க்க போகிறது அக்யூரேட்டான லெவலிங். ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அக்யூரேட்டான லெவலிங் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த லெவலிங் அப்பில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த சென்ட்ரிங்கும் அப்ராக்சிமேட் லெவலிங்கும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்யூரேட் லெவலிங் வந்து எது மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபுட் ஸ்க்ரூ மூலமாக அந்த பிளேட் லெவல் வந்து இருக்கும். அந்த பிளேட் லெவலில் பார்த்தோன்னா ஃபுட் ஸ்க்ரூ வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட் ஸ்க்ரூ மூலமாக தான் நம்ம வந்து இந்த அக்யூரேட் லெவலிங் வந்து இந்த தியோடலைட் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து பண்ண போகிறோம். அப்போ லெவலிங் ஆப்ரேஷன் பொதுவாக வந்து எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஸ்டேஷனுக்கு நேராக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரூவான வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்து இருக்கா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டேஷன் வந்து இப்போ முன்னாடி சொன்னது தான். ஸோ சென்ட்ரிங்கும் லெவலிங்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்திருக்கும். இந்த ஆனால் வந்து என்னென்னா இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரூ வெர்டிக்கலாக வந்து இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லெவலிங்கிற இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் இந்த லெவலிங் வந்து அக்யூரேட்டாக வந்து பண்ணுறதுக்காக தான் நம்ம எந்த ஸ்க்ரூஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஃபுட் ஸ்க்ரூஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த லெவலிங் வந்து ஃபுட் ஸ்க்ரூ மூலமாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பிளேட் லெவலில் ஃபுட் ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும். அந்த ஃபுட் ஸ்க்ரூ வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து 3 லெவலிங் ஃபுட் ஸ்க்ரூ வந்துருக்கும், இல்லைனா வந்து 4 லெவலிங் ஃபுட் ஸ்க்ரூ வந்து இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஃபுட் ஸ்க்ரூ மூலமாகவும் நம்ம வந்து அக்யூரேட்டான லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ராசஸுமே தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ 3 லெவலிங் ஸ்க்ரூ வச்சு நம்ம எப்படி இந்த அக்யூரேட்டான லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 4 லெவலிங் ஸ்க்ரூஸ் இருந்துச்சு அப்படின்னா சில தியோடலைட்டில் 3 லெவலிங் ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும், சில தியோடலைட்டில் வந்து பார்த்தோன்னா 4 லெவலிங் ஸ்க்ரூஸ் வந்து இருக்கும். அப்போ 3 லெவலிங் ஸ்க்ரூவில் வச்சு எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டான லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். 4 லெவலிங் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அப்போ எப்படி அக்யூரேட்டான லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஸ்க்ரூ ஹெட் இருந்துச்சு அப்படின்னா 3 லெவலிங் ஸ்க்ரூ ஹெட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸில் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து அப்பர் பிளேட் இருக்குது. ஸோ இந்த அப்பர் பிளேட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதை வந்து டர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்பர் பிளேட்டை நம்ம வந்து அந்த பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்ல, ஸோ அந்த பார்ட்ஸ் தான். அந்த பார்ட்ஸில் அப்பர் பிளேட் வந்து ஒரு முக்கியமான பார்ட், அப்பர் பிளேட்டும் லோவர் பிளேட்டும் வந்து முக்கியமான பார்ட்டு. ஸோ அதில் தான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த லெவலிங் ஸ்க்ரூலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அப்பர் பிளேட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து டர்ன் பண்ணி அது கரெக்டாக வந்து லாங்கிடியூடனல் ஆக்சஸில் இந்த அப்பர் பிளேட்டில் தான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பிளேட் லெவல் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அந்த பிளேட் லெவல் வந்து எப்படி கொண்டு வரணும்னா லாங்கிடியூடனல் ஆக்சஸ்க்கு வந்து கொண்டு வரணும். எந்த இதுக்கு லாங்கிடியூடனல் ஆக்சஸ்க்குனா ஏபி அப்படின்ற லெவலிங் ஸ்க்ரூ வந்து இருக்கும். அதுக்கு பேரலாக தான் நம்ம எதை கொண்டு வரணும்னா இந்த பிளேட் லெவலில் வந்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து 3 ஃபுட் ஸ்க்ரூ. ஸோ இந்த 3 ஃபுட் ஸ்க்ரூ லெவலிங் வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா இப்போ இதுதான் வந்து பிளேட் லெவல். ஸோ இந்த ரெக்டாங்கலாக வந்து நம்ம லெவல் டியூப் மாதிரி வந்துருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பிளேட் லெவலு. அந்த பிளேட் லெவல் வந்து எதுக்கு பேரலாக வைக்கணும்னா இந்த ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். செகண்ட் டயக்ராம் வந்து அடுத்து வந்து வருவோம். இப்போ ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட் லெவல் வந்து எப்படி வைக்கணும்னா ஏபி அப்படின்ற இந்த ஃபுட் ஸ்க்ரூக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இந்த லெவல் பிளேட் லெவலை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அப்போ அந்த அப்பர் பிளேட்டில் தான் வந்து பிளேட் லெவல் இருந்துருக்குது. அந்த அப்பர் பிளேட்டை தான் நம்ம வந்து டர்ன் பண்ணி வைக்கிறோம். டர்ன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா அந்த பிளேட் லெவல் வந்து எதுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி வைக்கணும், இந்த ஏபி அப்படின்ற இந்த லெவலிங் 2 லெவல் ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூக்கு பேரலாக இருக்க மாதிரி இந்த பிளேட் லெவல் வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஏ அப்படின்ற ஒரு ஸ்க்ரூ இருக்குது, பி அப்படின்ற ஸ்க்ரூ இருக்கா. ஸோ அப்போ இந்த ஏ ஸ்க்ரூலையும் பி ஸ்க்ரூலையும் நம்ம வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்பையும் லெஃப்ட்டு கட்டை விரலையும் லெஃப்ட் சைடு லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு விரல் இருக்குல்ல ஆள்காட்டி விரல், ஸோ அந்த தம்பையும் ஃபஸ்ட்டு ஃபிங்கரையும் நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ ஸ்க்ரூவில் வந்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து ரைட் சைடில் வந்து பியில் ஸ்க்ரூவில் வந்து பார்த்தோன்னா ரைட் தம்பையும் ஃபஸ்ட்டு ஃபிங்கரையும் ரைட் ஃபிங்கரையும் வந்து அந்த ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ 2 ஸ்க்ரூஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தம்பையும் ஃபஸ்ட்டு ஃபிங்கரையும் 2 இடத்துலையும் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து யூனிஃபார்மாக வந்து சுற்றணும். 2 கையிலையும் வந்து சேர்த்து யூனிஃபார்மாக வந்து சுற்றணும்.
சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த தம்பு வந்து மூவ் ஆக கட்டை விரல் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பபுள் வந்து சுற்றி சென்ட்ரல் போர்ஷனுக்கு வந்து வந்துகிட்டே வந்திருக்கும். இப்போ லெஃப்ட் தம்பு வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் இந்த பபுள் வந்து மூவ் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேரலாக வந்து ப்ளேஸ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த ரெண்டு விரலையும் கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரூவில் வந்து ஃபிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பபுளை வந்து சுற்றி சென்டருக்கு வந்து கொண்டு வர்றது. இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த அப்பர் பிளேட்டை திருப்பி வந்து சுற்றுறோம். அப்பர் பிளேட்டை வந்து சுற்றி அந்த அப்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய பிளேட் லெவலை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா 90 டிகிரிக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டயக்ராம் இருக்குல்ல, ஸோ இந்த ஏ டயக்ராம் படி நம்ம வந்து 2 ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பி டயக்ராம் பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பி டயக்ராமில் இப்போ ஏ டயக்ராமில் எங்கே இருந்துச்சு, இந்த ஏபி அப்படின்ற 2 ஸ்க்ரூவுக்கு பேரலாக வந்து இந்த பிளேட் லெவலில் வந்து இருந்துச்சு. இதை வச்சு நம்ம வந்து இந்த பபுளை வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம வந்து இந்த பிளேட் லெவலில் இருக்கக்கூடிய பபுள் வந்து சென்டராக வந்து இருக்குது. இப்போ சென்டரை வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேட் லெவலில் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னா, இந்த அப்பர் பிளேட்டை நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். அப்பர் பிளேட்டை வந்து டேர்ன் பண்ணி இந்த பிளேட் லெவலில் பேரலாக இருந்த பிளேட் லெவல் வந்து எப்படி மாறுதுன்னா 90 டிகிரிக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ 90 டிகிரிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து சீன்ற மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கா, அந்த ஸ்க்ரூவை இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து அதுதான் நடக்க போகுது. அப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து இப்போ நம்ம அப்பர் பிளேட்டை வந்து டேர்ன் பண்ணி அதை வந்து இந்த பிளேட் லெவலில் எப்படி கொண்டு வந்துட்டோம்னா 90 டிகிரிக்கு வந்து கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ 90 டிகிரி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் சி ஸ்க்ரூவை நம்ம வந்து அதுதான் வந்து தேர்ட் லெவலிங் ஸ்க்ரூ வந்து சி ஸ்க்ரூ தான். அந்த சி ஸ்க்ரூவை நம்ம வந்து இப்போ அதே மாதிரி தான் அந்த பபுளை வந்து சென்டராக இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டேர்ன் பண்ணணும். சி லெவலிங் ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணி அந்த பிளேட் லெவலில் இருக்கக்கூடிய பபுளை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வந்து வச்சிடுறோம். இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சி ஸ்க்ரூக்கு போய் நம்ம வந்து எல்லா பொசிஷன்லாம் வந்து இந்த பபுள்லாம் சென்டருக்கு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா, அகெயின் வந்து இந்த அப்பர் பிளேட்டை வந்து திருப்பி வந்து ரிட்டன் கொண்டு வரோம். எங்கே கொண்டு வரோம், எப்படி முன்னாடி அந்த ஏக்கு பிக்கு நடுவில் பேரலாக வந்துருந்துச்சோ அதே பொசிஷனுக்கு திரும்பி வந்து கொண்டு வரோம். 90 டிகிரிக்கு வந்து கொண்டு வரோம். ரிட்டன் வருது. இந்த அப்பர் பிளேட்டை திருப்பி வந்து எந்த அப்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய பிளேட் லெவல் வந்து எப்படி 90 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிட்டு திருப்பி பழைய மாதிரியே இந்த ஏக்கும் பிக்கும் பேரலாக இருக்க மாதிரி அகைன் 90 டிகிரி கொண்டு வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து வச்சிடறோம். வச்சுட்டு திருப்பி என்ன ஸ்டெப்புனா அந்த ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகுது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து என்ன பார்த்தோம், அந்த 2 விரலையும் தம்பு விரலையும் ஃபஸ்ட்டு விரலையும் 2 பக்கம் 2 லெவல் ஸ்க்ரூலையும் வந்து வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பபுளில் வந்து சென்டராக வந்து இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா அதே ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு லெவலிங் ஸ்க்ரூலையும் வந்து வைக்கும் போது, அதாவது இப்போ வந்து ஏக்கு பிக்கு பேரலாக வைக்கும் போது நம்ம வந்து இந்த பிளேட் லெவலில் இருக்கக்கூடிய பபுள் வந்து சென்டராக வந்து ஆக்கி வச்சுருவோம். ஆக்கி வச்சுருந்தா வந்து திருப்பி 90 டிகிரிக்கு போய் சி ஸ்க்ரூ வச்சு திருப்பி வந்து அங்கே அந்த பிளேட் லெவலில் பபுளில் வந்து சென்டருக்கு வர மாதிரி வந்து வச்சுருவோம். திருப்பி வந்து நம்ம ஏக்கு பிக்கு வந்து வரோம். அகெயின் வந்து ஏக்கு பிக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது அந்த பபுள் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். அந்த பபுள் வந்து சில சமயம் வெளியில் சென்டராக வந்து இல்லாமல் இந்த 2 கார்னருக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அகெயின் வந்து இந்த அப்பர் பிளேட்டை வந்து திருப்பி 90 டிகிரிக்கு வந்து கொண்டு வந்து, அதாவது ஏக்கும் பிக்கும் பேரலாக வந்து அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வந்து திருப்பி அது வந்து சென்டராக வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சென்டராக வந்து இல்லைன்னா அந்த பபுளை வந்து திரும்பி சென்டருக்கு வந்து கொண்டு வரோம். எப்படி செகண்ட் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி சென்டருக்கு வந்து கொண்டு வரோம். சென்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அங்கே வந்து ஏக்கும் பிக்கும் வந்து சென்டராக வந்து ஆயிடுச்சுன்னா அகெயின் வந்து திரும்ப வந்து அந்த பிளேட் லெவலில் 90 டிகிரிக்கு வந்து மாற்றுறோம். 90 டிகிரிக்கு வந்து மாற்றி அங்கே வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்து சி ஸ்க்ரூ வந்து பண்ணோம்ல, ஸோ சி ஸ்க்ரூவை நம்ம வந்து அப்போ அந்த சிக்கு வந்து வைக்கும் போது, ஸோ சி ஸ்க்ரூவில் வந்து பார்க்கும் போது அந்த பபுள் வந்து சென்டராக வந்து இல்லை அப்படின்னா அகெயின் சி ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பபுளை வந்து சென்டராக வந்து ஆக்கணும். ஸோ இந்த பொசிஷன் வந்து மாற்றி வந்து வச்சு அந்த பபுள் வந்து சென்டர் பொசிஷனுக்கு வர வரைக்கும் நம்ம இதை பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கணும். ஸோ எது வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்திருக்கணும் அப்படின்னா அந்த பபுள் வந்து சென்டராக 2 பொசிஷன்லேயும் பார்க்கும்போது இந்த பபுள் வந்து சென்ட்ரலாக வந்து இருக்கிற வரைக்கும் இந்த 2 பொசிஷன் இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து முன்னாடி பார்த்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கணும். அப்போ இந்த கரெக்டாக வந்து இருக்கா, அந்த பபுள் வந்து சென்ட்ரலாக வந்து வந்துருச்சா வரலையா அப்படின்றத நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரு செக் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து என்னென்னா 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறோம்.
அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த பபுள் வந்து எல்லா சைட்லேயுமே வந்து சென்டராகவே வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பபுள் வந்து கரெக்டாக வந்து எல்லா பொசிஷன்லேயும் ஏபியில் சி ஸ்க்ரூவில் இந்த எல்லா ஸ்க்ரூலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த பபுள் வந்து சென்டராக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வந்து இருக்குது. அது எப்போ நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு மூலமாக ரொட்டேட் பண்ணி தான் இந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து சென்டராக இருக்கா அப்படின்றத வந்து கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து ட்ரூலி வெர்டிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த தேர்ட் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் அந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் வந்து ட்ரூலி வெர்டிக்கலாக வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த லெவலிங் ஆக்ஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறது மூலமாக. சப்போஸ் இந்த கரெக்டாக வந்து வரலை, இந்த பபுள் எதுவும் வந்து சென்டராக வந்து ஆகலை அப்படின்னா அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சரியாக வந்து இல்லை அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். அந்த பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இந்த லெவலிங் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி வராத பட்சத்தில் ஸோ அந்த பிளேட் லெவலில் அந்த பபுள் வந்து சென்டராக வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ எப்போவுமே இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னென்னா இந்த அக்யூரேட்டராக லெவலிங் வந்து பண்ணணும் இந்த தேர்ட் லைட்டில் அப்படின்னா இந்த 3 இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து என்னென்னா இப்போ இந்த தேர்ட் லைட்டில் வந்து 3 லெவலிங் ஸ்க்ரூ வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர். இதே வந்து 4 லெவலிங் ஸ்க்ரூ வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ 4 லெவலிங் ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும், 4 சைட்லேயும் வந்திருக்கும். இந்த 4 லெவலிங் ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம எப்படி 3 லெவலிங் ஸ்க்ரூ வச்சு பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 ஸ்க்ரூ லெவலிங்கில் இப்போ போன தடவை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம், நான் அப்பர் பிளேட்டை வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம். ஸோ அப்பர் பிளேட்டை வந்து டேர்ன் பண்ணி நம்ம வந்து எப்படி வைக்கிறோம், அந்த பிளேட்டில் அப்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய பிளேட் லெவல் வந்து லாங்கிடியூட்னல் ஆக்சஸ்க்கு வந்து வரணும். அந்த லாங்கிடியூட்னல் ஆக்சஸ் வந்து இந்த பிளேட் லெவல் வந்து எதுக்கு பேரலாக வந்துருக்கணும்னா 2 இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஸ்க்ரூ டயக்னலான ஸ்க்ரூக்கு வந்து பேரலாக வந்து வைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிடி அப்படின்ற டயக்னல் வந்து இருக்கும். அந்த டயக்னலுக்கு பேரலாக ஃபஸ்ட்டு இந்த பிளேட் லெவலில் வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த லெவலிங் ஸ்க்ரூ. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ டயக்ராமில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடி அப்படின்ற டயக்னல் வந்து இருக்குது, ஏசி அப்படின்ற டயக்னல் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அப்பர் பிளேட்டை வந்து டேர்ன் பண்ணி அந்த பிளேட் லெவலில் எதுக்கு பேரலாக வந்து வைக்க போகிறோன்னா இந்த பிடி அப்படின்ற இந்த டயக்னல் வந்து இருக்குல்ல, இந்த டயக்னலுக்கு பேரலாக நம்ம வந்து கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ பேரலல்னால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிடி லைன் வந்துருக்கா, அந்த லைனுக்கு பேரலாக இங்கே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பிடி அப்படின்ற இந்த ஸ்க்ரூக்கு பேரலாக இந்த பிளேட் லெவலில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ எப்படி வந்து முன்னாடி பார்த்த அந்த 2வது ஸ்டெப் வந்து பார்த்தோம்ல, ஸோ வந்து கட்டை விரல் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து 2 ஸ்க்ரூவையும் வந்து சுற்றி நம்ம வந்து பபிளை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரோம்ல, ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த பிடி அப்படின்றது டயக்னலுக்கு பேரலாக அந்த பிளேட் லெவலில் வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பபிளை இப்போ வந்து நம்ம இந்த பபிளை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரணும். சென்டருக்கு வந்து கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளேட் லெவலில் வந்து அப்பர் பிளேட்டை வந்து 90 டிகிரிக்கு, அதாவது பிளேட் லெவலில் 90 டிகிரிக்கு வந்து கொண்டு வராங்க. 90 டிகிரிக்கு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அது எதுக்கு பேரலாக வந்து வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த பிளேட்டை வந்து ஏசி அப்படின்ற இந்த டயக்னலுக்கு பேரலாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இப்போ டயக்ராம் பி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு ஃபஸ்ட்டு இந்த அப்பர் பிளேட்டை வந்து பிடி அப்படின்ற இந்த டயக்னலுக்கு பேரலாக வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு பபிளை வந்து செட் பண்ணிட்டாங்க. பிடி அப்படின்ற இந்த ஸ்க்ரூ வந்து வச்சு பபிளை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பி டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேட் லெவலில் வந்து 90 டிகிரி கொண்டு வந்து வர்றாங்க. 90 டிகிரி கொண்டு வந்துட்டு இந்த என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி அப்படின்ற இந்த டயக்னல் வந்து இருக்கா, ஏசி அப்படின்ற இந்த டயக்னலுக்கு பேரலாக இந்த பிளேட் லெவலில் வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு இப்போ ஏயும் சியும் இந்த ஸ்க்ரூவையும் வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பபிளை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான், முன்னாடி பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வந்து இப்போ பிடி அப்படின்ற டயக்னலுக்கும் வந்து ப்ளேஸ் பண்ணி பபிளை வந்து சென்டருக்கு வந்து வச்சாச்சு. ஏசி டயக்னலுக்கு ப்ளேஸ் பண்ணி பபிளை வந்து சென்டருக்கு வந்து வச்சாச்சு. சப்போஸ் இப்போ வந்து திருப்பி வந்து பிடிக்கு வந்து போய் பார்ப்பாங்க. பிடி டயக்னலுக்கு வந்து திருப்பி வந்து 90 டிகிரிக்கு வந்து அந்த பிடிக்கு பேரலாக வந்து இந்த பிளேட் லெவலில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பபிள் வந்து கரெக்டாக வந்துருக்கா, சென்டராக வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னா
அகைன் வந்து இந்த பபிளை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுவாங்க. திரும்பி ஏசிக்கு பேரலாக வந்து இந்த பிளேட் லெவலில் வந்து வச்சுட்டு அந்த பிளேட் லெவலில் வந்து பபிள் வந்து சென்டராக வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டராக வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சுன்னா, கரெக்டாக வந்து இல்லைன்னா திருப்பி வந்து அந்த ஏசிக்கு பேரலாக அந்த பபிளை வந்து சென்டரை வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து எது வரைக்கும் நடக்கும், அந்த பபுள் வந்து எல்லா பக்கமும் வச்சு பார்க்கும் போது சென்டராக வந்து வரணும். சென்டராக வந்து வரலைன்னா அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த பபுள் வந்து சென்டராக வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத எது மூலமாக செக் பண்ணுறோன்னா, அது முன்னாடி பண்ணால் அதே ப்ரொசீஜர் மூலமாக தான் வந்து செக் பண்ணுறோம். 180 டிகிரி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து டர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அந்த பபுள் எல்லாமே வந்து 180 டிகிரி சுற்றும் போது அந்த எல்லா பபுளும் வந்து சென்டராக வந்து இருந்துச்சு, எல்லா டயகனலுக்கும் வந்து பேரலாக வைக்கும் போது சென்டராக வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான லெவலிங் வந்து ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். இல்லைனா அந்த அங்கே வந்து பெர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 ஃபுட் ஸ்க்ரூ வந்து இருந்துச்சுன்னா அந்த ப்ரொசீஜரு, 4 ஃபுட் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா அந்த டயகனல் ப்ளேஸ் பண்ணி பொறுத்து நம்ம வந்து பேரலாக வந்து வைப்போம். ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரொசீஜர். ஸோ அப்போ இந்த 2 ஃபுட் ஸ்க்ரூ மூலமாகவும் நம்ம வந்து எப்படி லெவலிங் ஆப்ரேஷன் வந்து அக்யூரேட்டான லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த லெவலிங் அப்ன்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தியோடலைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு 3வது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்போ ஃபோக்கஸிங் வந்து எங்கே பண்ணுவோம்னா டெலிஸ்கோப்பில் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபோக்கஸிங் வந்து எதுக்காக வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த டெலிஸ்கோப்பில் வந்து பேரலாக்ஸ் எரர்லாம் வந்து எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபோக்கஸிங் அப்படின்ற இந்த ஆப்ரேஷனை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ பேரலாக்ஸ் அப்படின்ற இந்த எரர் வந்து என்னென்னா அது எப்போ வந்து கண்டக்ட் ஆகுது, எப்போ வந்து ரைஸ் ஆகும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜ் வந்து கிராஸர் பிளெயினில் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதாவது இந்த டெலிஸ்கோப்பில் வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் மூலமாக தான் இமேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எப்படி இருக்காதுன்னா அந்த கிராஸ் ஏர் உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிராஸ் ஏர் வந்து இருக்கும். அந்த கிராஸ் ஏர் பிளெயினில் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து விழுக்காமல் மாறி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எரர் தான் அதில் அந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த கிராஸ் ஏரில் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த எரர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அந்த எரர்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோன்னா ஃபோக்கஸிங் அப்படின்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேரலாக்ஸ் எரரை நம்ம வந்து சரிப்படுத்தாமல், அந்த எரரை வர்றதை வந்து சரிப்படுத்தாமல் நம்ம வந்து அக்யூரேட்டான சைட் வந்து நம்ம வந்து அந்த இமேஜ்க்கு வந்து அக்யூரேட்டான சைட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் அந்த பேரலாக்ஸ் எரரை வந்து நம்ம வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்திட்டு தான் நம்ம வந்து ரீடிங்கே வந்து நோட் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான சைட் வந்து கிடைக்கும். அது மூலமாக அக்யூரேட்டான ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேரலாக்ஸ் எரரை வந்து என்னென்னா 2 ஸ்டெப்பில் நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐபீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக பேரலாக்ஸ் எரர் வந்து எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பேரலாக்ஸை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஸ்டெப் மூலமாக இந்த பேரலாக்ஸ் எரரை வந்து நம்ம சரி செஞ்சுக்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸிங் த ஐபீஸ் அப்படின்றது என்ன, அந்த ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ஃபோக்கஸிங் த ஐபீஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ப்ராசஸில் இந்த ஆப்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராஸ் ஏர் எல்லாமே வந்து இந்த கிராஸ் ஏர் வந்து நல்லா கிளியராக விசிபிளாக வந்து தெரியுதா அப்படின்றத இந்த ஃபோக்கஸிங் த ஐபீஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேஷனில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த கிராஸ் ஏர் வந்து கிளியராக அப்பியராக வந்து தெரியறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டெலஸ்கோப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டெலஸ்கோப் வந்து ஸ்கையை நோக்கி வந்து வானத்தை நோக்கி வந்து பார்த்து அது வந்து கிளியரான விசிபிள் வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து இந்த டெலஸ்கோப்புக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணி அது வந்து கிளியரான விசிபிள் வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த கிராஸ் ஏர் வந்து நல்லா விசிபிளாகவும் ஷார்ப்பாக கிளியராகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, ஐபீஸை நம்ம வந்து இந்த டெலிஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஐபீஸை வந்து உள்ளே இன்வர்டாகவும் அவுட்வர்டாகவும் வந்து மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணுறது மூலமாக இந்த கிராஸ் ஏர் வந்து என்னென்னா கிளியராகவும் டிஸ்டிங்க்டாகவும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இந்த ஐபீஸ் இந்த ஃபோக்கஸிங் ஆஃப் ஐபீஸில் இந்த 2 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 2வது ப்ரொசீஜர் வந்து இந்த ஃபோக்கஸிங்க்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஃபோக்கஸிங் த அப்ஜெக்டிவ்.
ஃபோக்கஸிங் த அப்ஜெக்டிவ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ரேஷனில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த இமேஜ் ஸோ அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நம்மளுக்கு டெலிஸ்கோப்பில் வந்து தெரியும்ல, ஸோ அப்ஜெக்டிவ்ல வந்து தெரியும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ல தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து கிடைக்கும். அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த கிராஸ் ஹேரோட பிளேன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரியான பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன் தான் எதில் நடக்கும்னா, இந்த ஃபோக்கஸிங் த அப்ஜெக்டிவ் அப்படின்ற இந்த ஆப்ரேஷனில் வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நம்மளுக்கு வந்து கிளியராக எதில் கிடைக்கணும்னா, இந்த கிராஸ் ஹேரோட பிளைன்ஸில் வந்து கிடைச்சா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் எதில் பண்ணுவோம்னா, ஃபோக்கஸிங் த அப்ஜெக்டிவ் அப்படின்ற இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் 2 ஸ்டெப் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த டெலஸ்கோப் வந்து இந்த டெலஸ்கோப் மூலமாக என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ மூலமாக நம்ம வந்து என்னென்னா அந்த இமேஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக கிளியராக தெரிகிற வரைக்கும் அந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ வந்து டர்ன் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ அது மூலமாக அந்த இமேஜ் வந்து நல்லா கிளியராகவும் ஷார்ப்பாக வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீடிங் வந்து நோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து எந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம்னா, ஃபோக்கஸிங் த அப்ஜெக்டிவ் அப்படின்ற இந்த ஆப்ரேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபோக்கஸிங் அப்ஜெக்டிவ், ஃபோக்கஸிங் த ஐபீஸ், இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன எரர் வந்து எலிமினேட் ஆகும்னு பார்த்தோன்னா, பேரலாக்ஸ் அப்படின்ற எரர் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த தேர்ட் லைட்டோட 3வது அட்ஜஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோக்கஸிங் அப்படின்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் எதில் நம்ம பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, இந்த தேர்ட் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இந்த ஸ்டேஷனில் நம்ம வந்து இந்த ட்ரைபாடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்கை வந்து நோட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்வோம்னா, டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தேர்ட் லைட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தேர்ட் லைட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் சர்வேயிங் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பாலிட்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ 3 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் வந்து என்ன, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன, அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து இந்தியன் பாலிட்டி லெசனை. ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம்.